பாரத மாதா ஜெய். அம்மாவிற்கு அன்பை சமர்ப்பிக்கின்றேன். இந்த அரசியல் ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷனாக நம்ம நாட்டில் நடந்திருக்கிறது. எப்பவுமே நடக்காத ஒரு எலெக்ஷன் தான் நம்ம தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. எப்பவுமே ஒரு ஓட்டுக்கு ஒரு கட்சிக்காரன் 1000 ரூபாய் கொடுப்பாங்க, 500 ரூபாய் கொடுப்பாங்க. அதுமாரி போன வாட்டி ஒரு வீட்டுக்கு 2000 ரூபாய் கிடச்சிது நம்ம தமிழ்நாட்டில். ஒரு வீட்டு நாங்களே எங்கள் வீட்டுக்கே நைட் ஆனால் கொடுத்துட்டு போயிடுவாங்க. யாருனாலும் வேணான்னா கூட சொல்ல மாட்டாங்க. அதுமாதிரி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க கட்சிக்காரன் ஒருத்தர் 500 கொடுப்பாரு, ஒருத்தர் 1000 ரூபாய். போனாட்டி அந்த எலெக்ஷனில் 2000 ரூபாய் போன எம்பி எலெக்ஷன் ஒரு வீட்டுக்கு கிடச்சிது. அப்போனா 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு வீட்டில் 20,000 ரூபாய், ஒரு 4 பேர் இருக்கிறாங்கன்னா ஆல்ரெடி 8000 ரூபாய். இதுமாரியா மக்கள்கிட்ட பணம் நடமாட இருந்து எலெக்ஷன் போது இருக்கப்பட்டது. அப்படி ஒரு பழக்கமான ஒரு இதுதான் காலம் காலமாக நடந்து இருந்துக்குது. ஆனால் இந்த எலெக்ஷன் ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷனாக நமக்கு நடந்திருக்குது. இதுக்கு என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சின்ன வீடியோவில் ராஜலிங்கம் என்பவன் போன எலெக்ஷன் முடிஞ்ச அதுக்கப்புறம் வீடியோவில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறார், சட்டத்தில் பணம் கொடுத்தா தான் ஓட்டு போடுறாங்க, ஒரு நீதி நேர்மையோட ஒரு அரசாங்கம் நடத்தலை. இதை என்னன்னா இராணுவப்படை, அதுக்கப்புறம் உளவுத்துறை, சட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் எவ்வளோ பேர் இருந்தோம், எம்பி எம்எல்ஏ இருந்த போதும் ஒரு நீதி நேர்மையோட அரசியல் நடக்கலை. இந்த உலகத்தில் தர்மத்தோட அரசியல் நடக்கணும்னு சொல்கிறோம். ஆனால் அரசியல் இப்போ இந்த 2024 மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச காலகட்டத்தில் துட்டு வாங்காமல் நீதியோடு நேர்மையோட மக்கள் ஓட்டு போட்டாங்க. இதுதான் ஒரு அதிசயமான ஒரு எலெக்ஷன். இது யாரால் நடக்கப்பட்டதுன்றதை கண்டுபிடிங்க. என்னால் நடக்கப்பட்டதா, உங்களால் நடக்கப்பட்டதா, அப்போ நான் யார் அப்படின்றத கண்டுபிடிங்க. ரெண்டாவது இந்த வீடியோவில் முதல் பேசல உன்னை நான் கடவுள் என்று சொல்கிறேன். யார் சொல்கிறேன்? பாரத பிரதமர் கடவுள் என்று சொல்கிறேன். அப்போ நான் யார் என்றதை நீங்கள் எல்லாரும் சிந்திங்க. இனிமேல் நான் உன்னை கடவுள்னு சொல்கிறேன்னா நான் யார்? அப்போ இந்த உலகத்தை படைத்தவனா, நான் ஒரு தாயா அப்படின்றத நீங்கள் உணருங்க. இதுக்கு மேலேயும் பெரிய பிரச்சனையை நான் பேசக்கூடிய ஒரு புரட்சியிலே ஒரு வித்தியாசமான ஒரு புரட்சி இந்த உலகத்தில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. கலியுகத்தில் இது வரைக்குமே புரட்சியை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. இந்தமாரி புரட்சி இந்த உலகத்தில் நான் வெளியே வர சொல்லும். இந்த உலகமே இந்த புரட்சி பார்த்துருக்கவே முடியாது. இந்தியாவில் யாராலும் உலக நாடு கூட பார்த்துருக்காது. காந்தியுடைய புரட்சி எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய செல்வாக்கு வச்சு தான் புரட்சி பண்ணார். ஆனால் நான் அப்படி கிடையாது. ஒரே ஒரு ஆள் தனிமையாக நின்று இந்த உலகத்தையே புரட்சி பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பான். அப்போ யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் கடவுள்கிட்ட தான் அந்த புரட்சியாக இருக்கும், மனுஷங்கிட்ட இருக்காது. கடவுள்கிட்ட தான் அந்த புரட்சியாக இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு புரட்சியாளரை நீங்கள் இந்த உலகத்தில் இனிமேல் பார்க்கறதுக்கு போகிறீங்க. அப்படியாப்பட்ட புரட்சியாளர் பேசுனதுனால தான் இந்தியாவிலே பாரத பிரதமர் ஒரு நீதியோடு நேர்மையோடு ஒரு அரசியலை இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடக்கப்பட்டது. அதனால் ஓட்டு வித்தியாசம் கம்மியானதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் பணம் கொடுக்காததுனால தான் இப்படி ஒன்று ஆயிடுச்சா, இது ஒரு மெயின் காரணம். இரண்டாவது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அரசியல் ஒரு தவறான வழியிலே நடத்தி கொண்டுக்கிறோம். நீதி கிடையாது, நேர்மை கிடையாது, சத்தியம் கிடையாது, அநியாயம் கிடையாது. அநியாயம் ஒரு சத்தியத்தோடு தர்மத்தோடு ஆட்சி பண்ணணும். இதுதான் ஒரு ஆட்சியினுடைய சட்டமே. ஆனால் சத்தியமும் இல்லை, தர்மமும் கிடையாது, நீதி கிடையாது. பெரிய பெரிய கோடீஸ்வரனும் தவறு செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும், ஆனால் தண்டிக்கப்படவில்லை. சட்டத்தில் தவறு நடந்தால் அவனை தண்டிக்கப்படணும், ஆனால் சட்டம் தண்டிக்கப்படவில்லை, அவனை விடுவிக்கப்படுகிறது. இப்படியெல்லாம் ஒரு இந்திரா காங்கிரஸ் ஆட்சியில் நடக்கப்பட்டது. ஜெயலலிதாவுக்கு மட்டும் நம்ம பாரத பிரதமர் கடுமையான தண்டனை, 4 வருஷம் கடுகாவல் தண்டனை. அந்த அம்மாவை சிறை வைத்தப்பட்டாங்க, சசிகலா சிறை வைச்சாங்க. ஆனால் சொத்து கொழுப்பு வழக்கில். ஆனால் இன்னைக்கு இந்தியாவில் கோடி கோடியாக சொத்து ஒரு எம்பி எம்எல்ஏ வச்சிருக்கிறான். பயங்கரமான கொள்ளை, பயங்கரமான ஊழல், பயங்கரமான கொலைகள். அம்மா இறந்த பிறகு கொடநாட்டுடைய இடர்கள், ஒரு நீதி இல்லாமல் நடக்கப்பட்ட ஒரு போர், ஒரு மக்களை கொள்ளுகின்ற ஒரு காலகட்டத்தில் தான் இந்த அரசியல் நவுந்து கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட மனவேதனையில் நம்ம தமிழ்நாட்டில் மெட்ராஸில் திறமை பெற்றவர்கள், படித்தவர்கள், நல்ல அறிவாளிகள், அப்படியாப்பட்ட உலகத்தை ஆட்டி படைக்கும் ஒரு மெட்ராஸ் தமிழகத்துக்கு இந்த உலகத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு இடத்துல ஓட்டு பதிவாகிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டினா, அவங்களுடைய வேதனைகள். நீதி இல்லாமல் இருக்கும் மக்களிடத்துக்கு சத்தியம் இல்லாத இந்த முதலமைச்சர்கள், அயோக்கியதனம் பண்ண இந்த முதலமைச்சர்கள், நீதி இல்லாத ஒரு முதலமைச்சர்கள்,
இப்படியாப்பட்ட காலத்தில் நம்ம ஓட்டு போடாமையே இந்த மண்ணில் வாழணுன்ற முடிவு எடுத்துக்கிறாங்க இந்த வாட்டி. ஏன்னா நீதி கிடையாது, சத்தியம் கிடையாது. சினிமாவில் பாருங்க, சினிமாவில் எப்படி அரசியல் பண்ணனா, முதலமைச்சர் ஆகிறதுக்காக ஒருத்தனை எப்படியெல்லாம் பழி வாங்கி எப்படியெல்லாம் கொல்லணும், எப்படி கூட நம்ம அடுத்த முதலமைச்சர் ஆகும் அப்படின்ற ஒரு காலகட்டத்தை சினிமாவில் காமிச்சு, சினிமாலேயே வந்து அரசியல்வாதியை திருந்தறதுக்கு பல விஷயங்கள் சொல்லி சினிமாவிலேயே அரசியல்வாதியை காரி முழிகிற மாதிரியா ஒரு படம் வந்திருக்கும். பயங்கரமாக அரசியல்வாதியை காரி முழிவாங்க. ஆனால் அரசியல்வாதிகளுக்கு சூடு சொரணை எதுவுமே இல்லைடான்றதான் இந்த சினிமாவில் காமிச்ச பிறகு இவங்க மாறாமல் வாழ்கின்ற ஒரு காலகட்டத்தில் இருக்கிறதுனால தான் தமிழ்நாட்டில் ஓட்டு போட விருப்பம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதில் நான் ஒருத்தன். நான் கூட ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா அம்மாவை கண்டுபிடிக்கிறேன் என்று சொன்ன ஒரு முதலமைச்சர் 50 ஆண்டுகளுக்கு முன்ன வந்த ஒரு தவறு நடந்தது. தர்மம் இல்லாமல் ஆட்சி நடக்கிறது. இவர் ஒரு நல்ல 50 வருஷம் அப்புறமா இவர் ஒரு முதலமைச்சர் வர மு.க. ஸ்டாலின் ஒரு நல்ல ஆட்சி எம்ஜிஆர் காலத்தில் எப்படி பண்ணாங்க இதெல்லாம் இவர் கிட்ட இருந்து பார்த்தாரு. அவன் இதெல்லாம் மாற்றி ஒரு நல்ல ஆட்சி கொடுப்பாரு, கொடநாட்டு விவகாரத்தை கண்டுபிடிப்பார், சசிகலா உடைய அம்மாவுடைய மரணத்தை கண்டுபிடிப்பாருன்னு தமிழ் மக்கள் 8 கோடி மக்கள் நம்பினாங்க. அந்த நம்பிக்கை துரோகம் பண்ணவர் தான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சர். அப்போ இவங்க 2 பேருமே கூட்டாளியாக இருந்து தான் இந்த தமிழ்நாட்டை அழிக்கிறாங்கன்றது தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரிந்ததுனால தான் ஓட்டு இந்த வாட்டி தமிழ்நாட்டில் போடாததுக்கு காரணமே இதான் மெட்ராஸில். அதனால இந்த வாட்டி மழை வந்ததுக்கு காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டாலின் 1ஆம் தேதி பிறக்கிறாரு, 12ஆம் தேதி எடப்பாடி பிறக்கிறாரு, 3ஆம் தேதி கலைஞர் பிறக்கிறாரு, 24ஆம் தேதி அம்மா பிறக்கிறாங்க. இந்த 4 டேட்லேயே மழை வந்து பயங்கரமாக ஆச்சு, பயங்கரமாக கொள்ளுது. 5ஆம் தேதி அம்மா ஊர்வலம், 5ஆம் தேதி 1950 வந்து மோடி பிறக்கிறாரு. 5 அம்மா 5ஆம் தேதி அங்கே போகிறாங்க. ரஜினி 1950 பிறக்கிறாரு. ரஜினிக்கும் இந்த தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம், இந்த 5ஆம் தேதி அம்மா ஊர்வலம் போகிறதுக்கு என்ன சம்பந்தம், இதெல்லாம் கண்டுபிடிங்க. இந்த 4 டேட்டில் மெட்ராஸே காணாத பண்ணுது. 4 நாள் இந்த மழை கண்டி இன்னும் 2 நாள் 3 நாள் பேஞ்சிருந்தால் செம்பரம்பாக்க ஏறி மெட்ராஸ் அப்படியே தீக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறேன். இது வந்து கூடி சீக்கிரமாக இது நடக்க போதுரா மெட்ராஸுன்னு சொல்கிறேன். இது வந்து பயங்கரமான ஒரு அழிவு கொடுக்க போதுரா நமக்கு சொல்கிறேன். இந்த அம்மா வந்து சாதாரண ஆள் கிடையாதுறான். ஒரு உயிர் என்பது, ஆத்மா என்பது பாரத தாயினுடைய உயிர் வந்ததுன்னு சொல்கிறேன். இது வந்து உலகத்தை அழிக்கக்கூடிய சக்தி கொண்டதுறான்ட்டேன். நான் வந்து 2018 சொல்லிட்டுனான்ட்டேன். உலக நாடு முதல் காலிடா ஏதி வைடான்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு உலக நாட்டில் நான் வெளியே வராத நாள். உலக நாடு பெரிய பெரிய கோடீஸ்வரன், அறிவாளியாக இருந்தவன், திறமசாலியாக இருந்தவன், வல்லரசாக இருந்தவன் பிச்சை எடுக்கிறான்டா. அவனுடைய கொடுமையான வாழ்க்கை சந்திச்சு கொண்டு இருக்கிறான்டான்னு சொல்கிறேன். இந்த ராஜலிங்கம் ஒருவன் இந்த மண்ணிலே நீ வெளியே காமிக்கலனா, நீ வச்சிருக்கிற லட்சம் கோடிலாம் வந்து இந்த மண்ணில் போரில் இடும், இல்லைன்னா தண்ணியில் போயிடுன்றான்னு சொல்கிறேன். நான் ஒத்த இந்த பூமியில் வரவில்லை என்றால் இது உலகத்துக்கு நடந்தே தீரும் நான் சொல்கிறேன். அதே மாதிரியா இன்னொரு கருத்து நான் உங்களுக்கு எல்லோருமே சொல்கிறேன். மக்களுக்கு வந்து ஒரு குழந்தைய பெற்று எடுக்கிறான்னா இந்த சொத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அந்த குழந்தைய பெற்று எடுக்கிறான். ஆனால் அந்த தாய் தகப்பன் தவறான வழியில் போனால் அந்த குழந்தை வந்து அனாதி ஆகிடுன்னு சொல்கிறேன். ஒரு பொறிக்கை ஆகிடும் இந்த உலகத்தில். இதுதான் உலக நீதி. அதே அப்பா அம்மா வந்து நீதியோடும் சத்தியத்தோடும் தர்மத்தோடும் நடக்க சொல்லும். அந்த குழந்தைகள் நல்ல அறிவாளியாற்றம் திறமையாற்றாக பிறந்து இந்த மண்ணில் ஆட்சி செய்கிறாங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரியா இந்த நாட்டை காப்பாற்றுறதுன்னா யாருடான்னு சொன்னால் நம்ம இந்தியா பிரதமர் என்பது தந்தையாகவும் எதிர்கட்சி தாயாகவும் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இது 5 ஒரு வாட்டிக்கு தாய் தந்தை நான் சொல்கிறேன். இந்த உலகம் என்பது தாய் தந்தை. அந்த தாய் தந்தைகள் தவறு பண்ண சொல்லும் அவருடைய குழந்தையெல்லாம் மரணத்தில் ஆழிவிடுது, கொடூரமான மிருகமாக ஆழிவிடுகிறான்னு சொல்கிறேன். காங்கிரஸ் பண்ண தவறாலையும் பிஜேபி பண்ணுற தவறாலையும் சட்டம் இல்லாததுனாலையும் அவங்களுடைய குழந்தையெல்லாம் எப்படி ஆயிடுது, மக்களுடைய குழந்தையெல்லாம் திருடர்களாக மாறிவிடுகிறார்கள், போதை கலாச்சாரமாக மாறிவிடுகிறது, காம மிருகங்களாக மாறிவிட்டதுறான்னு சொல்கிறேன். மோடியுடைய குழந்தைகள் எல்லாம் மிருகமாக மாறிவிட்டதுறான்னு சொல்கிறேன். ராகுல் காந்தியினுடைய குழந்தைகள் எல்லாம் காம மிருகங்களாகவும் போதை மிருகங்களாக மாறி கொண்டு இருக்குதுரா இந்தியாவில்னு சொல்கிறேன். இவங்க 2 பேராவில் இதை இந்தியாவில் எப்படி நம்ம பாரத பிரதமர் காப்பாற்ற போகிறார்?
இந்த தமிழ்நாட்டில் நடந்த ஒரு கொடூரமான நிலை இந்தியாவில் உலக நாட்டை முதல்ல தாக்குதுறான்னு சொல்றேன். இந்தியாவை தாக்கவில்லை, உலக நாட்டை முதல் தாக்குது. ரெண்டாவது இந்தியாவை தாக்குது, ஆனால் 1% தான் தாக்குது. இது 2034க்குள்ள ஒரு அழிவு நமக்கு இந்தியாவுக்கு வரணும்டா சட்டப்படின்னு சொல்றேன். ரெண்டாவது 2040 48க்கு மேலே நம்ம இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுன்னு சொல்றேன். மெட்ராஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நம்ம இருக்கிறதுக்கு குழந்தைங்க என்ன பண்ணும்? அப்பா அம்மா தவறு செய்தால் தான் குழந்தைகள் என்ன பண்ணும்? அப்பா அம்மா தவறு செய்கிறாங்கன்ற அந்த குழந்தைங்களுக்கு தெரியாது. இதுதான் மக்களுக்கு எதுவுமே தெரியாது. மக்களுக்கு தெய்வ சக்தி கிடையாது. அப்பாவி மக்கள் குழந்தைங்க. அந்த குழந்தைகள் யாரை நம்பும்? பிரதமரை நம்பும், எதிர்கட்சி தலைவரை நம்பும், அதை நம்பி ஓட்டு போடும். ஆனால் இவங்க தான் கொள்றாங்கன்றது உலகத்துக்கு யாருக்குமே தெரியாது இது வரைக்குமே. இப்போ புரிதா? இந்த ராஜலிங்கம் ஜே உன்னை தாயாக சொல்கிறேன், உன்னை தந்தையாக சொல்றேன். நான் யாரு? எவ்வளவு பெரிய புரட்சியாளர் என்றதை ஓசி நான் சொல்றேன். நான் காஞ்சி கிடையாதுன்னு சொல்றேன். 8 கோடி மக்களை வச்சு புரட்சி பண்றவங்க கிடையாதுடா நான் இந்த உலகத்துலன்னு சொல்றேன். இயற்கையோடு பயிற்சி பண்ற சக்தினா என்ன? 9 சக்தி இந்த உலகத்துல ஆளுகிறான்னு சொல்றேன். 9 சக்தி கீழே பல சக்திகள் இந்த பூமியில வாழுகிறான்னு சொல்றேன். நான் வரவில்லை என்றால் இந்த உலகத்துக்கு 9 சக்திகளுக்கு சோறு கிடையாதுன்னு சொல்றேன். அந்த சக்தி ஆளும் தெய்வங்களுக்கு சோறு கிடையாதுறான்ட்டேன். அந்த கொடூரமான வேட்டைக்காரி பாத்தியாடான்னு சொல்றேன். கொடூரமான வேட்டைக்காரி சிங்கம் என் பின்னாடி வைத்திருக்கிறாங்க. அம்மா எதுக்குடானா உங்களா மாரி துரோகிகளையும் கடவுளாக வந்த மனிதர்களையும் வேட்டையாடுவதற்காக சிங்கத்தை உருவாக்கப்பட்ட நாடுடா தமிழ்நாடு என்ற எம்ஜிஆர் என்ற ஒரு சிங்கம். எம்ஜிஆர் கூடவே வந்து இன்னைக்கும் அந்த சிங்கத்தோடும் அம்மா பிறந்து இந்த மண்ணு ஆட்சி மண்ணு தமிழ்நாடு மெட்ராஸ். அம்மாவுக்காக தண்ணி பஞ்சம் இல்லாம இன்னைக்கு மெட்ராஸ் தமிழ்நாடு வாழ்ந்தனால யாரால நான் சொல்றேன்? என்ன ஒருத்தனால தமிழ்நாட்டில் தண்ணி பஞ்சம் இல்லாமல் பெரிய பெரிய கோடீஸ்வரர் விவசாயி எல்லோருமே என் ஒருவனால சந்தோஷமா வாழ்ந்து கொண்டு இருக்கிறான்டா கடவுள்னு சொல்றேன். அப்படியாப்பட்ட ஆள்கிட்ட தான் நீங்க வீடியோ பார்க்குறீங்க இந்த உலகத்துல சொல்றேன். சாதாரண ஆள் வீடியோ நீங்க இந்த உலகத்துல பார்க்கவில்லைடான்னு சொல்றேன். என்னை மதிக்காதவன், என் பேச்சை கேட்காதவன் இந்த ஊர்ல மடிந்து விட்டான்டான்னு சொல்றேன். நான் இது உண்மை நான் சொல்றேன். இது சத்தியண்டா, தர்மம் நான் சொல்றேன். இந்த நிலைமை இந்த உலகத்துக்கு வரண்டா உங்களுக்கு எல்லோருக்கும் நான் போய்விட்டால் சொல்றேன். அதனால இந்த ஆட்சியை நம்ம பாரத பிரதமர் எப்படி காப்பாற்ற போகிறார், எப்படி இதை நிலைநாட்ட போகிறார்? அவர் கடவுள் என்ன செய்வார்? அவர் குழந்தை வேணாம், சொந்த பந்தம் வேணாம், மக்கள் வேணும். மக்கள் வச்சு ஆட்சி பண்ணணும். அவர் சொகுசான வாழ்க்கை வாழணும். எப்படி? தனி பிளேட்டு, ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபாய் ட்ரெஸ்ஸு, 2 லட்ச ரூபாய் ட்ரெஸ்ஸு. நீ ஒரு சாதாரண ஆள், நீயே 1000 கோடி வச்சுக்கிற, 1 லட்சம் கோடி வச்சிருக்கிற, பல கோடி வச்சுக்கினா ஒரு நாட்டுக்கு பிரதமர் சொத்தே இல்லாமல், சொந்த பந்தம் இல்லாமல் 1 லட்ச ரூபாய் ட்ரெஸ்ஸு போடுற, தனி பிளேட் வச்சுக்கிறாரு. இந்த உலகமே பாராட்டுதுன்னு சொன்ன எதற்காக? இது ஒன்று மட்டும்தான் கடவுள் அனுபவிக்கிறார். மனைவி இல்லாமல் ஒரு மனுஷனால வாழவே முடியாதுன்னு சொல்றேன். இந்த உலகத்தில் சாதாரண மனிதனால, தெய்வ சக்தி பெற்றவனால மட்டும்தான் மனைவி இல்லாமல் வாழ முடியும் நான் சொல்றேன் இந்த உலகத்தில். அப்படியாப்பட்ட பாரத பிரதமர் தான் தாய் என்ற பட்டம் கொடுக்கப்பட்டவன் இந்த ராஜலிங்கம் நான் சொல்றேன். நான் வந்த பிறகு நம்ம பாரதனுடைய புகழாரமும் என்னுடைய பெருமை இந்த இடத்தில் இருந்து எப்படி அவருடைய இந்த உலகத்தில் பறந்து கொண்டு இருக்கிறார் ஓசி நான் சொல்றேன். எனக்கு என்னுடைய பின்னாடி நான் சப்போஸ் இந்த உலகத்தில் ஒரு நாள் இல்லை போட்டால் உங்களுடைய புகழார நிலைமையெல்லாம் என்ன ஆகுன்னா பாரு நான் சொல்றேன். வந்தது சாதாரண ஆள் இல்லைன்ற அம்மா உங்ககிட்ட இருக்கிறாங்களா, என்கிட்ட இருக்கிறாங்களா என்பது ஒரு புரட்சிக்காரனாக நான் இந்த உலகத்துக்கு வருவேன். நம்ம பாரத பிரதமராலையும் இந்த உலகத்தாலையும் பெரிய ஒரு நன்மைகள் நமக்கு நடக்க வாய்ப்பிருக்கிறது. எதிர்காலத்தில் நல்லோர்கள் இந்த பூமியில் தெரிய வேண்டும். நல்லவர்கள் இந்த பூமியில் தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும். அந்த காலம்தான் இந்த எலெக்ஷன் நமக்கு கொடுத்தது. இது ஒரு வரவேற்கப்பட்ட ஒரு எலெக்ஷனு, பாராட்டக்கூடிய ஒரு எலெக்ஷனு. இந்த எலெக்ஷன் நடந்ததே ஒரு வித்தியாசமான ஒரு எலெக்ஷனு. இது எல்லோரும் வரவேற்கப்பட்டு நீதியோடு நேர்மையோடு போடப்பட்ட எலெக்ஷனு. ஆனால் மக்கள் இன்னைக்கு
பாதி பேர் ஓட்டு போடவே இல்லை. இந்த ஆட்சியை நிராகரிக்கிறாங்க. தமிழ்நாட்டுடைய ஆட்சியை மக்கள் ஏத்துக்கவே இல்லடான்னு சொல்றான். மக்கள் வந்து மதவெறியாக மக்களை பிரித்து விட்டான்டான்னு சொல்றான். சுதந்திரம் வாங்கப்பட்ட பிறகு ஜாதி வெறியாக பிரித்து விட்டான்டான்னு சொல்றேன். மக்கள் வந்து நல்லவனுக்கு ஓட்டு போட முடியலான்னு சொல்றேன். ஜாதிக்காரனுக்காக ஓட்டு போடுற ஒரு காலமா நம்ம இந்தியாவை நம்ம கொண்டு வந்துட்டாங்கடான்னு சொல்றேன் தமிழ்நாட்டுக்குள்ளும். இது பாரத பிரதமர் எப்படி மதத்துக்கு மேல ஒரு நல்ல எல்லா மதத்தையும் ஒன்று சேர்த்து எல்லா மத மக்களையும் எப்படி பாரத பிரதமர் காப்பாற்ற போகிறார், காப்பாற்றுவார் என்பதை தெரிவிக்கிறேன். எனக்கு இந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுத்து நான் இந்த அளவுக்கு நான் பேசுகிறேன்னு சொன்னால் என் குத்தம்பாக்கம் ஆதிசக்தி காளி என்னை வளர்த்து எனக்கு ஒரு பாதுகாப்பாக இவ்வளோ பெரிய விஷயத்தை எனக்கு பண்ணுறதுனால தான் என்னால் பண்ண முடியுது. என் சக்தி என் கூடவே இருக்கிறதுனால என் சக்திக்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று தெரியவில்லை. என் மேல் ரொம்ப பாசமான என்னுடைய தாய், அந்த தாய்க்கு என்னுடைய காளிக்கு என் புத்தம்பாக்கிற்கும் ஆதிசக்தி என் அம்மாவுக்கு என் மனமானந்த அன்பையும் நன்றியும் தெரிவிக்கிறேன். அதுக்கப்புறமா நான் இந்த அளவுக்கு வளர்ந்தேன், இவ்வளோத்தோடு பேசுகிறேன்னா அது பாரத பிரதமராலையும் தமிழ்நாட்டு முதலமைச்சரால் தான் நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறேன். கலைஞருடைய கரண்ட்டு எனக்கு இந்த அளவுக்கு பேசுகிறதுக்கு அவருடைய கலைஞருடைய கரண்ட்டுக்கும் என் மனமார்ந்த நன்றி. மக்களால் நான், மக்களுக்காக நான்.